வணக்கம் மக்களே, யாழ்ப்பாணமே கொரோனால முடங்கி கிடைக்கல. நாங்க வந்து ஒரு ஃபுட் ரிவ்யூ ஒன்றுக்கு வந்திருக்கிறோம். எங்க வந்திருக்கோம்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, ராமநாதன் ரோட், அதாவது கலட்டி சந்தையில இருந்து நாச்சிமார் கோவில் சந்தைக்கு போற ரூட்ல ஒரு சாப்பாடு கடை ஒன்று இருக்குது. இங்க வந்து ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொன்னா, இங்க நீங்க டேக்அவே மட்டும் தான் எடுக்கலாம். இங்க புட்டு கொத்து நீங்க எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது யாழ்ப்பாணத்துல எங்கெல்லாம் என்ன மாதிரியான புட்டு கொத்தெல்லாம் எடுக்கலாமோ அந்த வெரைட்டிஸ் வந்து நீங்க இங்கேயும் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இங்க என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, வெஜ் புட்டுக்கோத்து, எக் புட்டுக்கோத்து, ட்ரைட் ஃபிஷ் புட்டுக்கோத்து, சிக்கன் புட்டுக்கோத்து, சீ ஃபுட் புட்டுக்கோத்து இருக்குது. இதுல ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எல்லா கொத்துமே 350 ரூபாய்க்கு கீழே தான் இருக்குது. இதுல அதி விலை கூடின புட்டுக்கோத்து என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சீ ஃபுட் புட்டுக்கோத்து. அது மட்டும்தான் 300 ரூபா. அதுதான் உள்ளதுக்கே விலை கூட. இப்ப நான் விலையில சொல்றேன்னு எப்படி இருக்குன்னு பாருங்க. வெஜிடபிள் புட்டுக்கோத்து, அதாவது மரக்கறி புட்டுக்கோத்து வந்து 150 ரூபா, முட்டை புட்டுக்கோத்து வந்து 180 ரூபா, ரைட் ஃபிஷ் புட்டுக்கொத்துன்னு சொல்லி போட்டிருக்கு. இது வந்து நெத்தலி புட்டுக்கொத்தாம எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு, இல்லாட்டி கருவாட்டு புட்டுக்கொத்தாம எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதுல விலை வந்து 250 ரூபா. அடுத்தது சிக்கன் புட்டுக்கொத்து, அதாவது கோழிக்கறியில போடுற புட்டுக்கொத்து, அது வந்து 280 ரூபா. இப்ப எல்லாத்தையும் விட விலை கொண்ட 300 ரூபாய்ன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சீ ஃபுட் புட்டுக்கொத்து. இதுதான் இங்க இருக்கிற வெரைட்டிஸ். இங்க வந்து டேக்அவே மட்டும் தான் எடுக்கலாம். நான் முதலே சொன்ன மாதிரி அதுக்கு வந்து டைம் லிமிட் இருக்குது. பின்னேரம் 6 மணிலிருந்து இரவு 10 மணிக்குள்ள வந்து நீங்க டேக்அவே எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து நீங்க ப்ரீ ஆர்டர் பண்ணிக்கொள்ளலாம். அதாவது அவங்க தந்திருக்கிற ஃபோன் நம்பருக்கு வந்து நீங்க ஃபோன் பண்ணி நீங்க உங்களோட ப்ரீ ஆர்டர்ஸை போட்டுட்டு வந்து டேக்அவே எடுத்துக்கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த டீட்டெயில்ஸ் வந்து போஸ்டராக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறேன். இது வந்து நோட்டீஸ் மாதிரி இல்லை, இது வந்து சோஷியல் மீடியாஸில் வந்து நாங்கள் பார்த்து தான் நீங்கள் வந்து நாங்கள் 2-3 பேர் சோஷியல் மீடியாவில் ரிவ்யூவும் போட்டிருந்தது, இன்ஸ்டாகிராமில் நினைக்கிறேன் போட்டிருந்தது. இந்த போஸ்டர் வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோட பிகினிங்கில் வந்து கொண்டு போடுறேன், இல்லாட்டி வந்து டிஸ்கிரிப்ஷனில் வேண்ட அந்த கண்டெக்ட் டீட்டெயில்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை சொல்லி எடுத்து போடுறேன். ஸோ நிறைய எனக்கு கழிச்சு கொண்டே இருக்கேன். வாங்க கைஸ் போய் புட்டுக்கொத்து எப்படி இருக்குன்னு போட்டு சாப்பிடுதாங்க. என்னடா வரும்பட்டியை கையில் வச்சிருக்கான்னு யோசிக்காங்க. இது என்னத்துக்குன்னு சொன்னா, இங்க வந்து நீங்க கோழி கறி, அதாவது கோழி குழம்பு கறியை வந்து நீங்க தனியா வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த பாக்ஸ் ஃபுல்லா உங்களுக்கு தருவிடும். இது வந்து 200 ரூபா. நீங்க இப்ப வீட்டுல சும்மா இடியப்பமா வச்சுட்டீங்க, கறி வைக்க பஞ்சியா இருக்குன்னு சொன்னா நீங்க இங்க வந்து 200 ரூபாய்க்கு கோழி கறி வாங்கிட்டு போகலாம். இல்லாட்டி ரொட்டி சமைச்சிட்டீங்க கறி வைக்கலன்னா இங்க வந்து 200 ரூபாய்க்கு கோழி கறியை வேண்டிட்டு போய் வீட்டை ரொட்டியோட இடியப்பத்தோட சாப்பிடலாம். ஸோ இந்த அளவு போர்ஷன் வரும். இதுல 2 பேர் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். 200 ரூபா. இப்ப இது டேக்அவே தான், எங்களுக்கு வந்து பார்சல் மாதிரி தான் வரும். ஸோ நீங்க வந்து எடுத்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். விசிட்டிங் கார்டு, ஸோ இந்த விசிட்டிங் கார்டில் வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது. பின்னுக்கு கான்டாக்ட் நம்பர், அட்ரஸ், என்ன டைம்ல இருந்து என்ன மாதிரி இருக்கும், அண்ட் அதோட சின்ன கோட் ஒன்று இருக்கு. தங்களது இல்லங்களில் நடைபெறும் வைபவங்களுக்கான பாரம்பரிய பலகாரங்கள், உணவு வகைகள் என்பவற்றை முற்பதிவின் மூலம் பெற்றுக்கொள்ளலாம். ஸோ இங்கே பலகாரம் இருக்கு போல இருக்கு. திருப்பி கேட்டு பார்ப்போம் இருக்குதா இல்லையா, என்ன மாதிரி, அது என்ன ப்ரொசீஜர்ஸ், எப்படி உங்கள்ட்ட எடுக்கணும், அது எல்லாத்தையும். ஸோ நிறைய நம்ம வெயிட் பண்ணாமல் சாப்பிடுவோம். அங்கே நல்ல வாசமாக வர இருக்கு. ஸோ நான் பாக்கெட்டில் எடுத்துக்கோங்க. இது சிக்கன் நினைக்கிறேன், சின்னு எழுதி இருக்கு. ஸோ அடுத்தது வந்து சீ ஃபுட், எஸ்ன்னு எழுதி இருக்கு. தனித்தனியாக ட்ரை பண்ணுவோம். அதோட நான் உங்களுக்கு முதலே சொன்ன மாதிரி அந்த கோழிக்கறி போர்ஷன், இதுதான் அந்த கோழிக்கறி போர்ஷன். ஸோ இதுவும் வந்து சைட்ஸாக தந்திருக்கணும். எல்லா நேரம் வராது, நாங்கள் கோழிக்கறி கேட்டதால எங்களுக்கு அது வந்துருக்கு. ஸோ நீங்கள் அதாவது புட்டுக்கொத்து எடுத்தீங்கன்னு சொன்னால் கோழிக்கறியும் வரும்னு சொல்லி யோசிச்சுக்காதீங்க, நீங்கள் அதை கேட்டு வாங்கணும். ஸோ வாங்கவே ட்ரை பண்ணோம். ஃபஸ்ட்டு சிக்கன் புட்டுக்கொத்து ட்ரை பண்ணுவோம். இதுதான் நம்ம கோழிக்கறி, நல்ல வாசமா இருக்கு. இப்போ நம்ம வந்து கோழி புட்டுக்கொத்து ட்ரை பண்ணி பார்க்க போறேன். வாங்கவே சாப்பிடுவோம்.
ஓகே, ஃபர்ஸ்ட்டாக வந்து நான் சிக்கன்லேருந்து துவங்குறேன். சிக்கன் பீசஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சரியான அளவில் வந்து வெட்டி அந்த கொத்துக்குள்ளே வந்து மிக்ஸ் பண்ணிடுறீங்கன்னா, அந்த சிக்கன் வந்து குழம்பு செய்த அப்புறம் அந்த சிக்கன் தான். அதில் வந்து குழம்போட ஃப்ளேவரும் அப்படி இருக்குது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் புட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் புட்டு வந்து வெள்ளை புட்டுல இந்த இது கொத்திருக்கீங்கன்னா, இங்கே வந்து அரிசிமா புட்டும் இருக்குது, வெள்ளை புட்டும் இருக்குது, கோதுமை புட்டும் இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு கோதுமை புட்டில் வந்து டேஸ்ட்டாக இருக்க முடியாது. ஏன்னா வளமையாகவே வந்து குழம்பு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு கோதுமை புட்டு தான் நல்லா இருக்கும். அரிசிமா புட்டுன்னு சொன்னால் முட்டை பொரியல் சாப்பிட்றது தான் உண்மையாக நல்லா இருக்கும். வெள்ளை புட்டில் தான் அந்த குழம்பு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற ஃபீல் ஒன்று வரும். அதோட இந்த கொத்தில் வந்து என்னென்ன அட் பண்ணியிருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லீக்ஸ் இருக்குது, வெங்காயம், கேரட், பச்சை மிளகாய், கோவா, மற்றதொரு சின்ன ஃப்ளேவர் ஒன்று இருக்குது. நான் நினைக்கிறேன் இந்த கடையோட ஸ்பெஷல் ஃப்ளேவர்னு நினைக்கிறேன். அந்த ஃப்ளேவர் வந்து ஒரு வித்தியாசமாக டேஸ்ட்டை தருது. இப்போ வந்து குழம்பு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. வீட்டிலேயே வைக்கிற குழம்பு, அதாவது வேண்டிய ஃப்ளேவர் குழம்புன்றதால அதுலேயும் ஒரு டேஸ்ட்னஸ் இருக்கும். பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, இந்த புட்டுக்கொத்துல வந்து ஒரு இஞ்சி ஃப்ளேவர் ஒன்று இருக்குது. அந்த இஞ்சி ஃப்ளேவர் நல்லா இருக்குது. என்ன சொன்னால் நார்மலாக எல்லா கடையிலும் சாப்பிட்றதுக்கு வெளியில் சாப்பிட்டோம்னா அந்த வயிற்றில் ஒரு பொறுமல் தன்மை எல்லாமே இருக்குது. அதை வந்து இஞ்சி போட்டு செய்யக்குள்ள அந்த இஞ்சி அதை வந்து இருக்காது. நார்மலாக வெளிக்கடையில் இஞ்சி போட மாட்டாங்கன்னு சொன்னால் இஞ்சின விலையாக இருக்கலாம், இல்லாட்டி நிறைய பெரிய அமௌண்ட்டில் செய்யக்குள்ள வந்து இஞ்சி கூடலாம் யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் இங்கே வந்து இஞ்சி ஆட் பண்ணியிருக்கிறதால வந்து டேஸ்ட்டாக இருக்குது. அதோட உங்களுக்கு சாப்பிட்ட அப்புறம் அந்த வயிற்றில் பொறுமல் பிரச்சனைலாம் இருக்காது. இப்போ குழம்பை மிக்ஸ் பண்ண அப்புறம் ஒரு வித்தியாசமான ஃப்ளேவர் இருக்குது. அதாவது இப்போ வீட்டில் வந்து நீங்கள் குழம்பை மிக்ஸ் பண்ணி சாப்பிடக்குள்ள புட்டு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. ஆனால் குழம்புல சின்ன ஒரு புளிப்பு தன்மை கூட இருக்குது. அது நல்லா தான் இருக்குது. இன்னொரு வாய் ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள். இந்த சிக்கன் புட்டுக்கொத்துன்ற ஓவரால் என்ன மாதிரி பார்த்தோம்னு சொன்னால் எல்லாம் ரெண்டுமே நல்லா இருக்குது. குழம்பு ஆட் பண்ணி சாப்பிடலாம் நல்லா தான் இருக்குது. அது மாதிரி கொத்துண்ட பீஸ் இல்லாமல் தனி கொத்து ரொட்டி இருக்குது. புட்டு கொத்து இருக்குது தானே, அந்த கொத்து கூட உண்மையாக நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது. வெறும் புட்டு கொத்தையும் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வெஜிடபிள் கொத்து இன்னும் டேஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சிக்கன் கொத்தை கொஞ்சம் அப்படி ஓரமாக வச்சுட்டு அப்படியே சீ ஃபுட்டை ட்ரை பண்ணி பார்ப்போம். லெஸ்ஸுன்னு எழுதி இருக்குது. ஸோ சீ ஃபுட் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ சீ ஃபுட் இதுக்குள்ளே என்னென்ன ஆட் பண்ணியிருக்குன்னு சொன்னால் கணவாய், இறால், மீன் பொரியல் இதெல்லாம் போட்டு பழமையான வெள்ளை புட்டோட கொத்தி இருக்குது. ஸோ நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கணவாய் பீசஸ் இருக்குது தானே, இது வந்து நான் வளமையாக கணவாய் கொத்து வெளியிலங்க சாப்பிடக்குள்ள நாங்கள் வீட்டுக்கு கணவாய் கறி வைக்கக்குள்ள கணவாய் எவ்வளோ பெரிய பீஸாக வெட்டுமோ அப்படி பீஸை தான் வளமையாக எல்லா கடையிலையும் வெட்டுறது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான சின்ன பீஸஸாக வெட்டி இருக்குது. அதாவது இந்த கணவாய் கருவாடுன்னு சொல்லுவாங்களே தெரியுமா, கணவாய் வந்து நல்லா சின்ன வெட்டி காய வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க வெளிநாடுகளுக்கு. அந்த பீஸில் வெட்டி தான் இந்த புட்டுக்குள்ளே போட்டிருக்கு. அதாவது வந்து கணவாய் வந்து வாய்க்குள்ள கடிவு வைக்கலாம், உங்களுக்கு அந்த அந்தரப்படுற ஃபீல் ஒன்றே இல்லை. ஸோ எந்த வித பிரச்சனையுமே வராது. கணவாய் வந்து நல்லா இருக்குது, நல்லா வேகினபடி பொரிஞ்சபடியாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இறால் வந்து அந்த ஆகப்பெரிய இறால்கள் எல்லாம் போடாமல் சைஸான இறால் தான் போட்டிருக்கு புட்டுக்குள்ளே. அதுவும் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு பிடியும் எடுத்து சாப்பிடக்குள்ள வந்து மூண்டுமே அட்டாகி உள்ளுக்குள்ளே போய்கொண்டிருக்கு. அது உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வர போகிறது இல்லை. நானும் சில கடையில் இறால் புட்டுக்கொத்து சாப்பிட்டுருக்கேன். அது எப்படி இருக்குன்னு சொன்னால் புட்டுக்கொத்துக்குள்ள ஒரு 6 இறாலத்தோடு போட்டிருப்பாங்க, பெரிய மாட்டு இறால் மாதிரி இருக்கும். அதை தூக்கி போட்டிருப்போம். நாங்கள் அதை பிச்சு தான் சாப்பிடணும். அதே நாங்கள் இறால் புட்டுக்கொத்துன்னு சொல்லி போடுறாங்களோ தெரியாது. அதை சும்மா நார்மலாக புட்டும் இறால் குழம்புன்னு சொல்லி தரலாம். அதோட பார்த்தீங்கன்னா மீனை வந்து சரியான சின்ன வெட்டி பொரிச்சிட்டு அதை வந்து ஆட் பண்ணியிருக்கணும். உண்மையாக நல்லா இருக்குது. இந்த சிக்கன் கொத்தை விட சீ ஃபுட் கொத்து நல்லா இருக்குது. நார்மலாகவே சீ ஃபுட் வந்து எப்பயுமே டேஸ்ட்டாக தான் இருக்கிறது.
அதால வந்து எனக்கு சில சீ ஃபுட் புட்டுக்கொத்து பிடிச்சிருக்கோ தெரியல. இதுவும் நல்லா இருக்குது. நாங்கள் இதுக்கும் சிக்கன் குழம்பு ஆட் பண்ணி சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. நல்லா இருக்கு. சிக்கன் குழம்புல இருக்கிற ஒரு ஃப்ளேவரும் சேர்ந்து இந்த புட்டுக்கொத்தோட சேர்ந்து வரவும் நல்லா இருக்குது. ஸோ 2 புட்டுக்கொத்துமே வந்து எனக்கு நெகட்டிவ் ஃபீட்பேக் எதுவுமே இல்லை. ஒரு வித்தியாசமான ஃப்ளேவரோடு இருக்குது. பழமையான கடையில் வாங்குற புட்டுக்கொத்தை விட ஒரு ஸ்டெப் மேலே நிற்குது எல்லாம் 2 புட்டுக்கொத்துமே. இதை விட நிறைய வெரைட்டி இருக்குது. இனி வரும் காலங்களில் நாங்கள் வந்து அதே வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, இந்த புட்டுக்கொத்துகள் பார்க்க நல்லா இருக்கு, உங்களுக்கு கட்டாயம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும்னு ஆசையாக இருந்தால் நாங்கள் கீழே கொடுக்குற டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர்ஸ் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்குறோம். ப்ரீயோட பண்ணிட்டு வந்து நீங்கள் எடுக்கலாம். நீங்கள் வந்து வெனிஸ்டேலையும் வீக்கெண்ட்ஸ்லேயும் வந்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது புதன்கிழமையிலையும் சனி ஞாயிறுலையும் வந்து நீங்கள் ஆர்டர்ஸ் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட ஆர்டரை போடுங்க. அப்புறம் எடுத்து வச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வீடியோவில் கமெண்ட்டில் வந்து உங்களோட ரிவ்யூ என்னன்னு சொல்லி போடுங்க. அப்படி இல்லை நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வந்து எங்களை டக் பண்ணி இந்த ஃபுட்டோட ஃபோட்டோவோட நீங்கள் வந்து உங்களோட ஃபுட் ரிவ்யூவை நீங்கள் போடலாம். ஸோ இதேமாதிரி இன்னொரு ஃபுட் ரிவ்யூவில் இன்னொரு ட்ராவல் பிளாக்ல உங்களை சந்திக்கும் போது உங்களை வந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் தேசாந்தரி குடும்பத்திலும் சாரங்கன், கேமராமேன் கஜந்தன். பாய் கைஸ். ஸோ நான் முதலே சாப்பிடைகளை வந்து சொன்ன விஷயம் தான் அந்த விசிட்டிங் கார்டில் வந்து பலகார ஐட்டங்கள் ஆர்டருக்கு செய்து கொடுக்கப்படும்னு சொல்லி. ஸோ இதில் சாம்பிள்ஸ் கொஞ்சம் இருக்குது, என்னென்ன வேலை பலகாரங்கள் இருக்குதுன்னு சொல்லி. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பால் ரொட்டி, மற்றது முறுக்கு, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பைத்தம் பணியாரம், ரவா லட்டு, மற்ற சீனி அடியாரம், இவ்வளோ ஐட்டமும் இருக்குது. உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நீங்கள் இதை வந்து ப்ரீயோட பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். உங்களோட வீட்டில் ஏதாச்சும் குட்டி குட்டி ஃபங்க்ஷன், ஏதாவது ஃபர்ஸ்ட் பர்த்டே, அது இல்லாட்டி தீதிகள், ஏதாவது பலகாரம் செய்ய வேண்டிய விழாக்கள் வேறு நேரம் நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற நம்பருக்கு கால் பண்ணி ப்ரீயோட பண்ணிவிட்டு எவ்வளோ வேணும்னு சொல்லி ஆர்டர் பண்ணிவிட்டு நீங்கள் இதை எடுத்துக்கொள்ளலாம்.